இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் நிலை வந்துவிட்டது. காரணம், அசுத்தமாக மாறிவிடுவதால் சுத்தமான தண்ணீரை வாங்க வேண்டி உள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷம் காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்களின் மூலம் மக்கள் பல இறக்க நேரிடுகின்றனர். அதனால் இந்த தண்ணீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அம்மா, நான் மேகங்களில் இருந்து சிறு துளிகளாக மண்ணில் விழுகும் வரை சுத்தமாக தான் இருக்கிறேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு, குளம், ஏரியாக ஓடுகிறேன். ஆனால் என்னை அசுத்தப்படுத்துவது மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், இன்னும் எண்ணற்ற கழிவுகளை கொட்டி என்னை அசுத்தப்படுத்துவது மனிதர்கள் தானே. என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் அதிக அளவில் மாசுபடுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் பெரிய அலைகளாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கிறது. இதனால் தான் இது மனிதர்களை குறை கூறுகிறது. மக்களை சுத்தப்படுத்துவதற்கு தான் நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடையவில்லை. அசுத்தமாகும் என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதர்கள் தான் என்னை கழிவுகளாக்குகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணம் அல்ல. நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் விசாரிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நீலம் நீலம் நீலம். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. அம்மா வணக்கம். நான் மனிதர்களையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் கூட தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வருத்தத்திற்குரியதம்மா. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வது போல பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பால் படுத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். என்ன செய்வது? எம் மீது துளை போட்ட நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோன்றுகிறான். தங்கம் எடுப்பவனும் என்னை தோன்றுகிறான். பிளாஸ்டிக் கழிவுகளின் மேற்பரப்பில் மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின்பு ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதர்கள் தோன்றுவதால் நெருப்பு குழம்பு வெளியேறுகிறது. எனவே இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கிறது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இவ்விருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்கு உள்ளே தீக்குளமாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை மிதமாகவும் மாற்றி மழையை பெய்ய செய்வதும் என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவதற்கு தான் மிகவும் பயன்படுத்துகிறார்கள். வலிமையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது காற்றில் கலந்து விடுவதால் பூமியில் அதிக அளவில் வெப்பம் உண்டாகிறது. இதற்கு நான் காரணம் அல்ல. என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு பாதியாக விசாரிக்க வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. நீங்கள் நெருப்பினை மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறீர்களா?
நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு விளைவித்து விடுவார்கள்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்க கூடாது என்று கணம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பாதிக்கப்பட்டவர்களை விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதரால் மாசு ஏற்படுகிறதா? ஆமாம் யுவர் ஆனர். கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களினால் பாதிப்பு இருக்கிறது யுவர் ஆனர். இந்த காற்று மனிதனால் மாசுபடுவதால் எனக்கு இந்த காற்று மண்டலத்திற்கு இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விடுகிறது யுவர் ஆனர். இதனால் என் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது யுவர் ஆனர். மேலும் கடலில் இருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கருப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தையே சீராக்குகிறது யுவர் ஆனர். இப்படியே நீடித்தால் நான் மலைத்துளிகளுக்கு பதிலாக அமிலர் துளிகளை தான் மலைத்துளியாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சியும் சாதனையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வதே மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்த்தால் போதும் என்று நினைத்து உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போட்டேனே பாழாக்குவதும் மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்களை பாழாக்குவதும் மனிதர்கள் தானே. இல்லை நீங்கள் தான். இல்லை மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். இல்லை மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். இல்லை மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இரு தரப்பு வாதங்களை ஆராய்ச்சி செய்த பிறகு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மக்களின் ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு இயற்கை மாசுபடுத்தும் என ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனின் பழக்க வழக்கங்களில் தேவைகள் அதிகமாக இருப்பதனால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை அதிக அளவில் பெருகி வருவது உண்மை. எனவே பஞ்சபூதங்களின் வாதங்களை கேட்டறிந்த பிறகு இந்த உலகம் மாசடைவதற்கு மனிதர்களே காரணம் என்று தெரிய வருகிறது. இந்த 5 பஞ்சபூதங்களும் மாசடைவதற்கு மனிதர்களே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தனிமனித விழிப்புணர்வு, பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசுவினையை ஒழிக்க வேண்டும். மாசில்லா உலகம் உருவாக்க நம் அரசாங்கம் அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கும். சாதகமாக கருத்துக்களை கூறிய ஐம்பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. The court is disposed. இயற்கையின் செழிப்பே மனிதன் செழிப்பு. ஆனால் இயற்கையை நாமே அழிக்கிறோம். வெப்பத்தணலில் தவிக்கிறது பூமி பந்து. அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் தான். இனியாவது திருந்துவோம். மனித வளம் காக்க இயற்கை வளம் பேணுவோம். நிறைய மரக்கன்றுகளை நடுவோம். நெகிழிகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுவோம். நீரிலே கழிவுகளை கொட்டாமல் இருப்போம். இயற்கை வளம் காப்போம். இன்பமாய் வாழ்ந்திடுவோம். மாசு இல்லாத உலகத்தை படைப்போம்.